ராமசுந்தரம் நெல்லையிலிருந்து இணைகிறார். நீங்க அங்க பார்க்கக்கூடிய காட்சிகள், அங்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், இதெல்லாம் பத்தி விரிவா சொல்லுங்க ராமசுந்தரம். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம், பாளையங்கோட்டை என 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 14,18,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 1698 வாக்குச்சாவடிகள் மையங்கள் அமைக்கப்பட்டு இந்த தேர்தல் பணி தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. பதட்டமான வாக்குச்சாவடிகள், மிகவும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என அனைத்துமே ஏற்கனவே கண்டறியப்பட்டு அதற்கான பாதுகாப்பு பணிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகள்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சற்று முன் அமல்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் மாநகராட்சி ஆணையாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நேரடியாக அந்த முக்கிய பகுதிகள், அதாவது மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த சுவரொட்டிகள், அரசியல் சார்ந்த சுவரொட்டிகள், அதே போல அரசியல் சார்ந்த விளம்பரங்கள் ஆகியவை அகற்றுவதற்கான இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த ஊழியர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், அதே போல பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்த அரசியல் சார்ந்த சுவரொட்டிகள் மற்றும் அந்த அரசியல் விளம்பரங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய காட்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகளுடைய அந்த தலைவர்களுடைய புகைப்படங்கள் இருந்த விளம்பர பதாகைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 3 பறக்கும் படை, அதே போல 3 நிலையான கண்காணிப்பு குழு ஆகியவை நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்துவதற்கான அந்த உத்தரவுகள் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான சுகுமார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 12 வாகனங்கள், அதாவது தற்போது 12 வாகனங்கள் நிறுத்தி வைக்க 5 சட்டமன்ற தொகுதிக்கும் தேவையான அந்த பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தொகுதிக்குமே வீடியோ சர்வேலன்ஸ் கேமரா கொண்ட ஒரு வாகனமும் அமைக்கப்பட்டு அந்த வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளையும் நேரடியாக அந்த ஆய்வை மேற்கொண்டு அந்த பணம், அதாவது குறிப்பிட்ட தேர்தல் ஆணையம் சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட தொகையை தாண்டி கொண்டு வரக்கூடிய பணம் எடுத்து செல்கிறார்களா என்பது குறித்தான அந்த வாகன தணிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். பதட்டமான பகுதிகளில் பிஎஸ்எஃப், அதாவது துணை ராணுவ படையினர் மூலமும் தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணியை மேற்கொள்வதற்கு காவல்துறையும் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 5 கம்பெனியுடைய துணை ராணுவ படை, அதாவது ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரவழைக்கப்பட்டிருக்கிற 5 துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நெல்லை மாநகர பகுதிக்கு 3 துணை ராணுவ படை கம்பெனியர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணிகள் ஒவ்வொரு பகுதிகளிலுமே தீவிரப்படுத்துவதற்கான அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அனைவருடனுமே ஆலோசனை கூட, அதாவது அந்த அதிகாரிகள் தேர்தலுக்காக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளோட ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டு ஒவ்வொரு வாகனங்களையும், அதாவது ஒவ்வொரு பகுதிகளிலும் மேற்கொள்ளக்கூடிய அந்த பணிகளை நேரடியாக அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து அந்த பணிகளும் சற்று தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலுமே அந்த ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்துவதற்கு அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அந்த பணிகளும் தொடங்கி இருக்கிறது. அதே போல சட்டமன்ற தொகுதி வாரியாக அரசியல் கட்சியினரும் நேரடியாக அழைக்கப்பட்டு அரசியல் கட்சியினர் என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பது குறித்தான ஆலோசனைகளும் நேரடியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு அலுவலகங்களையும், தனியார் இடங்கள், அதே போல கட்சி அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு கூட்டங்கள், அதாவது திட்டமிடப்பட்ட கூட்டங்களாக இருந்தாலும் சரி, புதிய கூட்டங்கள் நடத்துவதற்காக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியபடி என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்ற வேண்டும் எனவும் அரசியல் கட்சிகளுக்கு நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதிகள் வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்வதற்கும் பிரத்யேகமாக கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சியினர் அனுமதி வழங்குவதற்கும், அதே போல புதிய பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி பெறுவதற்குமே ஒன் விண்டோ சிஸ்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நேரடியாக அவர்கள் அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் அந்த பணிகளையும், நேரடியாக தேர்தல் பணிகளையும் தொடங்கி வைப்பதற்கு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தற்போது அந்த பறக்கும் படை, நிற்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழு, வீடியோ சர்வேலன்ஸ் உள்ளிட்ட அந்த வாகனங்களையும் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகள் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சியை வழக்கமான ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தா வெறிச்சோடி இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்லாம் எவ்வளோ பரபரப்பாக காட்சியளிக்குது. அதிகாரிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. அரசு இயந்திரம் இந்த தேர்தலுக்காக எப்படி முடுக்கி விடப்பட்டிருக்கிறது என்பதற்கு சான்று நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்க்கக்கூடிய காட்சிகள். இன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு வருது அப்படின்னு செய்தியே காலை தான் வருகிறது. ஆனால் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் முடுக்கி விடப்பட்டு அதிகாரிகள், நிர்வாகிகள், பணியாளர்கள்னு எல்லாரும் போய் தேர்தலை நோக்கி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் போக ஆரம்பிச்சிருக்கிறது. அதான் நம்ம அரசு இயந்திரத்துடைய பலம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.